இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் ஒரு கதையை பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு துறவிங்கிறவர் இருந்தாராம். அவர் காட்டுப்பழியில அப்படி நடந்து போய்க்கிட்டே இருந்தாராம். அந்த நேரத்துல பார்க்கும்போது ஒரு ஏழை விவசாயியானவர் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் ஒரு மரத்திலே தூக்கு போட்டுக் கொள்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார். ஒரு மரத்துல ஒரு தூக்கு கயிறை கட்டி அவ அதுல கழுத்தை விட்டுட்டு ரெடியா மாட்டி குதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் பொழுது, சரியாக துறவியானவர் பார்த்து விட்டார். நில் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அந்த கயிறை அறுத்து அவனை காப்பாத்தி கூட்டு ஏன் இப்படி எல்லாம் பண்ற, தப்பு இல்லையா, தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுதல் என்பது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த விவசாயி அழுது கொண்டே சொன்னானா, நான் என்னுடைய கஷ்டமே ஏதாவது உங்களுக்கு புரியல, நான் ரொம்ப நல்லவனா இருக்கேன், எல்லோருக்கும் நல்லவனாக இருந்து கொண்டிருக்கிறேன், யாரிடத்திலும் எதிர்த்து கூட பேசுவதில்லை, இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தா எனக்கான கூலி என்பது சரியான நேரத்திலே கிடைக்க மாட்டேன் என்கிறது. என் கூலியே கரெக்டா கொடுக்க மாட்டேங்கிறா, இத்தனைக்கும் நான் ரொம்ப கடுமையா உழைச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கூலி சரியான நேரத்துல கிடைக்க மாட்டேங்குது, 3-4 நாள் கழிச்சுதான் அந்த கூலியை கொடுக்குறா, அதை வாங்கி நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள பிள்ளைங்கள்லாம் பசியினால் வாடி போய் கிடக்கு, அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் இப்படி நீதி நேர்மை நாணயத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், அப்படி இருக்கும்போதுதான் மேல மேல எனக்கு கஷ்டம்ங்கிறது வந்துகிட்டே இருக்கே, அந்த ஆண்டவனுக்கு கருணையே இல்லையே என் மேல, ஏன் இத்தனை கஷ்டங்களை எனக்கு ஆண்டவன் கொடுத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, முதல்ல இவரோட மைண்டை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணார் அந்த துறவின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேல ஒரு பழம் இருக்கு பாரு, இந்த மரத்துல தான் நீ தூக்கு போட்டுக்க போன, ஆனா அந்த மரத்திலே ஒரு பழம் இருக்கு பாத்தியா, அந்த பழத்தை நீ பார்க்கவே இல்லையே, அந்த பழத்தை பறித்து கீழே கொண்டு வா, நான் ஒரு மந்திரத்தை சொல்லி உனக்கு நான் சாப்பிட தரேன், அதை நீ சாப்பிட்டினாலே உனக்கு எல்லா வளங்களும் சேர்ந்து விடும் அப்படின்னு சொன்ன உடனேயே அவன் கஷ்டப்பட்டு மேலே ஏறுறான். அவன் முதல்லயே சொல்றான், எனக்கு மரம்லாம் ஏற தெரியாது, அது உச்சியில வேற இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னும் பொழுது, உனக்கு வாழ்க்கை வேண்டுமா வேண்டாமா, நீ நல்லபடியாக வாழணுமா வேண்டாமான்னு கேட்ட உடனே, அப்படியா சரி அந்த பழத்தை நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் பறிச்சிடுறேன்னு சொல்லிட்டு மேலே ஏறுறான். ஏறும்போது கொஞ்சம் வழுக்கி விடுது, இருந்தாலும் கிளைகளை பிடித்து கொண்டு எப்படியாவது அந்த பழத்தினை பறித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோட மேல மேல போயிட்டு இருக்கா. போகும்போது மரத்தில் இருக்கக்கூடிய அந்த எறும்பெல்லாம் அவனை கடிக்குது, கட்டை எறும்பெல்லாம் அவனை கடிக்குது. கடிக்கும் போது கூட எல்லாவற்றையும் உதறி விட்டு சென்று கொண்டே இருக்கிறான். மேல உச்சிக்கு போய் அந்த பழத்தை பறிக்கலான்னு பார்க்கும்போது அங்கே ஒரு பாம்பானது அங்கே சுற்றி கொண்டிருக்கிறது. அதுவும் அந்த பாம்பு இந்த கண்கொத்தி பாம்புன்னு சொல்லுவா தெரியுமா, நேரா கண்ணையே பிடிங்கிடுமா, அந்த அளவுக்கு ரிஸ்க் அவனுக்கு. அதை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு, ஏன்னா ஒரு விவசாயி தானே, அவனுக்கு தெரியும் தானே இந்த பாம்பு நம்ம கண்களை கொத்தி விடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்களை இப்படி பிடிச்சிக்கிட்டு டக்குன்னு அந்த பாம்பையும் பிடிச்சி கையாலே தூக்கி போட்டுறான். அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து அந்த பழத்தினை பறித்து கொண்டு கீழே இறங்கி வருகிறான். பழத்தினை பறித்து கொண்டு கீழே இறங்கி அந்த துறவிகிட்ட கொடுத்த உடனே அவர் ஏதோ கண்ணை மூடிட்டு ஓம் நம சிவாயா இல்லை ஓம் நம நாராயணாயான்னு ஒரு மந்திரங்கள் எல்லாம் சொல்லி நீ இந்த பழத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே இந்த பழத்தை சாப்பிடுகிறான். சாப்பிடும்பொழுது அத்தனை ருசியாக இருந்ததாம், மிகவும் இனிப்பாக இருக்கிறது, ரொம்ப ருசியா இருக்கேன், அபரிமிதமான ருசியாக இருக்கிறது, இது இந்த மரத்தினுடைய டேஸ்டா இல்லை நீங்கள் சொன்ன மந்திரத்தின் வலிமையா அப்படின்னு சொல்லும் பொழுது துறவி சொன்னாராம், இது உன்னுடைய உழைப்பின் ரகசியம், நீ கஷ்டப்பட்டு அதை பறிச்சுட்டு வந்திருக்க இல்லையா, அந்த பழம் கசப்பான பழமா இருந்தா கூட நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை பறிச்சுட்டு வந்திருக்க, அந்த உழைப்பின் பலனாக அது உனக்கு இனிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்பதான் அறிவுரை சொல்ல ஆரம்பித்தாராம். எப்படி சொல்றார் அறிவுரைன்னு சொன்னா, இது அந்த விவசாயிக்கான அறிவுரை மட்டுமல்ல, நம்மில் பலருக்குமான அறிவுரை தான். அதாவது இந்த உலோகம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, மெட்டல்ஸ்ன்னு சொல்லி வரும்பொழுது ரொம்ப வசத்தியான ஒரு மெட்டலா எதை பார்க்கிறோம், தங்கம் என்கின்ற ஒரு விஷயத்தை தானே சொல்றா. அந்த தங்கத்தை எங்கிருந்தோ வெட்டி அடிக்கிறார்கள், அப்படியேவா அதை உபயோகப்படுத்துறோம், அந்த தங்கத்தை கொண்டு அதை நெருப்பிலே இட்டு அதனை உளியால் அடித்து சுத்தியால் அடிச்சு அது போக அது எப்படி ஷேப்பு கொண்டு வரணுமோ அதெல்லாம் அடிச்சு மறுபடியும் கொண்டு போய் நெருப்பிலேயே சுட்டு திரும்பி அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்த பிற்பாடு தானே அது ஒரு ஆபரணமாக மாறுகிறது, அது ஒரு விலை உயர்ந்த பொருளாக மாறுகிறது. அது ஒரு விலை உயர்ந்த பொருளாக மாற வேண்டும் என்று சொன்னால் அது நெருப்பிலே வேக வேண்டியதாக இருக்கிறது, உளியினால் அடி வாங்க வேண்டியதாக இருக்கிறது, இத்தனை விஷயங்களும் அதுல இருக்குதானே. அடுத்தபடியா சொல்றார், ஒரு கரும்பு அப்படிங்கிறது இருக்குன்னு சொன்னா அந்த கரும்பினை அப்படியே சக்கையாக சாராக அந்த இயந்திரத்திலே விட்டு அதனை சக்கையாக ஆக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த கரும்பானது சக்கையாக பிழியப்பட்டு அதிலிருந்துதான் சாறு என்பது கிடைக்கிறது. அந்த சாரினை கொதிக்க வைக்கும் பொழுது, ஒரு களத்திலே இட்டு கொதிக்க வைக்கும் பொழுதுதான் வெல்லம் என்கின்ற உயரிய பொருளானது கிடைக்கிறது அப்படின்னு சொல்றார். அதுக்கு அடுத்தபடியா இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். எப்படி சொல்றான்னு பார்த்தோம்னா, சாதாரணமா ஒரு பசும் பால் அப்படிங்கிறது இருக்குன்னா அந்த பசுவினுடைய பால் என்பது மிகவும் சுத்தமான ஒரு விஷயம். அந்த பாலை அப்படியே உபயோகப்படுத்தாம பாலையும் நெருப்பிலே அடுப்பிலே வைத்து
நன்றாக எவ்வளவு தூரம் உச்சபட்ச கொதிநிலைக்கு செல்ல வேண்டுமோ அந்த கொதிநிலைக்கு எடுத்து செல்கிறார்கள். அப்பதானே நல்லா பொங்குது இல்லையா? பாலை நன்றாக காய்ச்சி அதனை கொண்டு ஆற வச்சு அதை புரையிடுதல் என்ற பெயர்ல ஒண்ணு செஞ்சு அதை தயிரா மாத்திரா. அந்த தயிரையும் போட்டு என்ன பண்றா, அதோட விடுறாளா, போட்டு கடை 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 கடைன்னு சொல்லி கடையிறா இல்லையா? அந்த தயிரை போட்டு எந்த அளவிற்கு அதை சிரமப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு சிரமப்படுத்தி அந்த அளவிற்கு அதனை போட்டு கடை கடை என்று கடைந்து எடுத்தால்தான் அதிலிருந்து சிறிதளவு வெண்ணெய் என்பது கிடைக்கிறது. அந்த வெண்ணெயோட விட்டாளா, அந்த வெண்ணெயும் கொண்டு போய் நெருப்பிலே இட்டு அதனை காய்ச்சும் பொழுதுதான் அதிலிருந்து ஒரு பரிசுத்தமான பொருள், ஒரு நெய் என்கின்ற மிகவும் உயரிய பொருள் என்பது கிடைக்கிறது அல்லவா? இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த நெய் என்ற பொருள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது பாலாக இருக்க வேண்டும். பால் போல் மனது வெள்ளை மனதாக இருக்க வேண்டும். அந்த வெள்ளை மனம் என்பது உன்னிடத்திலே இருக்கிறது. உன்னிடத்திலே தவறு என்பது எதுவுமே இல்லை. நீ உழைத்து கொண்டே இரு, அதற்கான பலனை எதிர்பார்க்காதே. நிச்சயமாக உனக்கு ஒரு நாள் பலன் என்பது கிடைக்கும். இதை போய் கவலைப்படலாமா அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி அனுப்பிச்சாராம் அந்த துறவி. நான் ஏன் இந்த நேரத்தில் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னா, இந்த நாள்ல இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா யாரை பார்த்தாலுமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறா, டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டேங்கிறா, நான் நினைச்சது நடக்க மாட்டேங்குதுங்கிறா, இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா? இதையெல்லாம், இந்த வார்த்தைகளை எல்லாம் களைந்து விட்டு உங்களுடைய கடமைகளை சரிவர செய்து வாருங்கள். இந்த டிப்ரெஷன்கிற வார்த்தையும் சரி, இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்கிற வார்த்தை எதுவுமே யூஸ் பண்ணவே கூடாது. ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். எப்பொழுதுமே நல்லதையே நினையுங்கள், கடுமையாக உழையுங்கள். நிச்சயமாக உங்களுடைய உழைப்பிற்கான பலன் என்பது கிடைக்கும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.